மாநிலத்துக்குள்ளேயே எங்களை போல பிராந்திய கட்சிகள் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிற இந்த சூழல்ல அப்ப இதையெல்லாம் ஒழிக்கணுமா? அப்ப மாநில கட்சியே கிடையாது. தேர்தல் நடைமுறையவே மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க. பேசலாம், நம்ம அது முதல் கட்ட எடுத்துக்கிறேன். திரு ரவி, ஒரு அதிபர் தேர்தல் நடைமுறைக்கு இந்தியாவை கொண்டு போறாங்களோன்னு அச்சமாக இருக்கிறது. தேர்தல் களத்துல இப்ப தேர்தலே நடைமுறையவே மாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு பாக்குறாங்க. ஐயா தான் உங்களுக்கு சொன்னாரு 880 சீட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. மோடி என்ன 880 மோடி கூடுதலான இடங்கள்னாரு. நீங்க அதை எண்ணிக்கை அவர் தான் சொன்னார். இத்தனை சீட் போட்டிருக்காங்க. இத்தனை சீட் எதுக்காக இருக்க போகுது? அடிப்படையில் ஒரு வாக்கு எந்திரத்தை 3 தேர்தலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு. அதை 2 மத்திய தேர்தல், ஒரு மாநில தேர்தல், அல்லது 2 மாநில தேர்தல், ஒரு மத்திய தேர்தல்னு பயன்படுத்தலாம். அல்லது 3 தேர்தல்னு எடுத்துக்கிட்டா 15 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். எது நல்லதுன்னு நம்ம யோசிக்கிறது நல்லது. அது ஒரு பாக்ஸ்ன்னு சொன்னா அந்த பாக்ஸ் அந்த ரெசிப்ட் கொடுக்கறது பிளஸ் அங்கிருந்து பஞ்ச் பண்ணக்கூடியதுன்னு 3 எக்யூப்மெண்ட் சேர்ந்து 36,000 ரூபாய் ஆகுது. 36,000 ரூபாயை 2 வருஷத்துக்குள்ள முடிக்கணுமா, அல்லது 15 வருடத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள முடிக்கணுமா, 15 வருஷத்துக்குள்ள முடிக்கணுமாங்கிறது நீங்க பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தின் குரல் அப்படின்னு பேசுறதா இருந்தால் நான் எப்படி பேசுவேன்னு சொன்னா, 24 கோடி மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசுக்கு 80 எம்பி தானா, 12 கோடி மக்கள் தொகை உள்ள மகாராஷ்டிராவுக்கு 48 எம்பிகள் தானா, 13 கோடி உள்ள பீகாருக்கு 40 எம்பிக்கள் தானா? இது என்ன அநியாயம்? இது அதிகப்படுத்தணும், இது வடக்கு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு பேசுறதுக்கு வேணா நியாயங்கள் இருக்கே ஒழிய, இந்தியா பூரா எல்லா பக்கமும் 40 எம்பி தான் இருக்காங்க. அதை குறைக்க வேண்டிய அவசியம் வரப்போறது இல்ல. நீங்க எண்ணிக்கை அடிப்படையிலனா குறையத்தானே செய்யும். உண்மைதானே? இவ்வளவு நாளா 24 கோடிக்கு ஒரு முதலமைச்சர் 80 எம்பின்னு இருக்கு. அது எப்படி இருக்கணும்? தமிழ்நாட்டில் 8 கோடிக்கே 40 பேர் இருக்காங்க. அப்ப 24க்கு எத்தனை பேர் இருக்கணும்? இவ்வளவு நாளா உத்தரப்பிரதேசம் சமாளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. காங்கிரஸ் உடைய பிரச்சனை என்னன்னா, வச்சிருந்ததுக்கான பனிஷ்மெண்டா? இல்ல அப்படி இல்லைங்க. இங்க 8 கோடிக்கு 40 பேர் இருக்காங்க. ஆந்திராலையும் சரி மற்ற ஊர்லயும் சரி அதே மாதிரியான விகிதாச்சாரத்தோட எம்பிக்கள் ஆல்ரெடி இருக்காங்க. ஆனால் வஞ்சிக்கப்பட்டதுன்னு பாக்குறதா இருந்ததுன்னா, பீகார் 13 கோடி இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இன்னைக்கு ஏதோ திடீர்னு பாப்புலேஷன் அதிகமாயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு தெரியும், பீகார்ல ஒரு சென்சஸ் கொண்டு வர்றாங்க. அந்த சென்சஸ்ல நிறைய சதவிகிதங்கள் பேசப்படுது. ஒப்பிட்டு பாருங்க, 1901ல பீகாருடைய சென்சஸும் 1960ல பீகார் சம்பந்தப்பட்ட சென்சஸும் இப்ப போன வருடம் எடுத்த சென்சஸும் விகிதாச்சார ரீதியா ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. பெருசா ஒன்றும் மாறுதல் இல்லை. அப்போ நீங்க நாம என்ன பார்க்கணும், உங்களுக்கு பீகார் நீங்க சொன்னதுனால அந்த எண்ணிக்கை மட்டும் சொல்றேன். 1971ல பீகாரோட மக்கள் தொகை 4 கோடியே 21 லட்சம். சரி. அதே தமிழ்நாடோட மக்கள் தொகை 4 கோடியே 12 லட்சம். சரி. இன்னைக்கு 2022 சென்சஸ்ல பீகாரோட மக்கள் தொகை 13 கோடி. கரெக்ட். தமிழ்நாடு 7.25. தமிழ்நாட்டில் யாருக்கு கெபாசிட்டி இல்லைன்னு சொல்றாரு. இல்ல அப்படி இல்ல. இதுக்கு நான் கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கு நான் பதில் உங்களுக்கு நான் கேட்கிறேன். அது நேர்மையா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை எடுத்துட்டு போங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல என்னன்னா, ஒப்பீட்டளவில் 1971க்கு பிறகு பீகாரின் தமிழ்நாட்டை ஒப்பிட்டோம்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல தமிழ்நாடு சிறப்பாக இருந்திருக்கிறது. அதற்கான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறது. அல்லது தென் மாநிலங்கள் அப்படி இருக்குது. இப்போ பீகார் அதை கட்டுப்படுத்தலைங்கிறதுனால, அல்லது பீகார் கொடுக்கறது கூட இப்ப அவங்க அப்ஜெக்ட் பண்ணல. தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைப்பது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறையும் போது எங்களுக்கான வாய்ப்பு எண்ணிக்கைங்கிறது சதவீத கணக்குல பர்சன்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இன் தி பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது நேச்சுரலா தமிழ்நாடு குறைக்க அதிகமா இருக்கு சார். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்தியா பூரா இருக்கிற 28ல கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள்ல 8 கோடிக்கே 40 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படிங்கிற அளவுல பெரும்பாரி, அதாவது பெரும்பான்மை அதிகமா இருந்து இருக்கு. பீகாரும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவும் மட்டும்தான் பெரிய அளவில் நிர்வகிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. அதனால தான் அந்த இடத்துல கொண்டு வராங்களே தவிர, நீ ஜனத்தொகையை கட்டுப்படுத்திட்ட இங்க பண்ணல அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. அப்படி பேசுறதா இருந்ததுன்னா 13 கோடி முகமுடையாருங்கிற அந்த இதுல இருந்து இன்னைக்கு நம்ம பேசணும்னா நம்ம எங்கேயோ வளர்ந்துட்டு வந்திருக்கோம். இன்னொன்று நான் உங்களுக்கு கேட்குறேன், இந்த தேர்தல் சம்பந்தமா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்க, சொல்லிட்டு நான் இங்க வர்றேன். அதாவது ஒரே நாள்ல தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரே கட்டத்தில் தான், அதாவது ஒரே காலச்சூழலில் தான், ஒரே வருடத்தில் வச்சுக்கோங்களேன். ஒரே கட்டத்தில் நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரே வருடத்தில் இருக்கு. ஒரு வருடம்
வருடத்துல 6 மாசத்துல அல்லது 3 மாசத்துல நடந்து முடிச்சிட்டா என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசுனா 5 வருடம் இருக்கணும்ங்கிறது தானே தார்மீகம். அப்ப 5 வருடம் நான் நிம்மதியா ஆட்சி செய்யணுமா வேண்டாமா? நான் வந்து ஒரு வாக்குறுதி இல்ல மக்கள் ஜனநாயகத்துல அது எப்படிங்க முடியும்? விழுந்துச்சு. அதாவது நீங்க அதுக்கு அடுத்தது ஒரு எண்ணிக்கை இருக்கணும்ல. ஆமா, 5 வருஷம் அப்படி கொடுத்துட முடியாது இல்லையா? நீங்க உங்களுக்கான எண்ணிக்கைங்கிறது எப்படியுமே நிர்ணயிக்கப்படுற ஒண்ணு தானே. இப்ப உங்களை தூக்கி ஈடியில வந்து உள்ள வச்சா உடனே அங்க வந்து நோ கான்பிடன்ஸ் வருது. நோ கான்பிடன்ஸ்ல சில பேர் காணாம போறாங்க. அது கூட பரவாயில்ல. தெலுங்கானால ஒரு எலெக்ஷன் நடக்குது. கவுந்துருது சார். ஆமா, அதான் ஈடி வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்றாரு. இல்ல நான் ஈடி வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்லல. இல்ல அது ட்விஸ்டிங்க. அது நான் நியாயம் இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். நீங்க கேட்ட மத்திய அரசு கவிழ்ந்துச்சுன்னா எல்லா மாநில அரசையும் கவிழ்த்துட்டு திருப்பி நம்ம ஆட்சி அப்படி பண்ண முடியாதுங்க. பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாநிலத்துல ஆட்சி கவிழுது, அப்ப 5 வருஷம் இருக்கணும். மக்களோட மேண்டேட் இல்லாத போது, அவங்களுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லாத போது அவங்க 5 வருஷம் தொடரணுங்கிறதும் ஜனநாயக நியாயமா இருக்க முடியாது. அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா, உலகத்திலேயே எல்லாத்தையும் தெளிவா சிந்திக்கக்கூடிய நம்ம நாட்டில் ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்தாச்சு. இங்கிருந்து இவ்வளவு தூரம் ஆறு மாறினா தானே ஒரு இதை கவுக்க முடியும். இத்தனை பேர் போனா தானே கவுக்க முடியும். நடந்துட்டு தானே இருக்கு. இன்னைக்கு நீங்க பாருங்க சார், கர்நாடகால நாம வருத்தப்பட வேண்டியது என்ன தெரியுமா? எதுக்கு வருத்தப்படணும் தெரியுமா? இந்த ஆட்சியில ஒரு 4 பேர் இங்க இருந்து அங்க போறாங்க, யூட்டர்ன் அடிக்கிறாங்க. ஒரு 7 மாசமா இந்தி கூட்டணியில ஒருத்தர் நம்புறீங்க, அவர் திரும்பி இங்க வந்துட்டாரு. இதுக்கெல்லாம் கூட நீங்க வருத்தப்பட வேண்டியது. ஏன்னா இல்ல, யாருமே புனிதர் ஆக முடியாதுங்க. அவர் யூட்டர்ன் புனிதர் தான். அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. நேர்மையானவர், அதுல மாற்று கருத்து இல்ல. நேர்மையானவர் தானே அவரு, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லையா? ஆனா புனிதர்ங்கிற வார்த்தைக்கு நேர்மையானவர் நம்ம ஒண்ணு வேற மாதிரி ஒண்ணு வேண்டாம். தெலுங்கானால ஒரு எலெக்ஷன் நடக்குது. உங்களுக்கு நீங்க ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை எல்லாம் இருந்தது. எதிர்பார்க்க வாங்கினதுனால நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். தேர்தல் நடந்து ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நீங்க ஆளை கடத்துறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாரை வந்து எம்எல்ஏக்கள் இந்த உலகத்துக்கு சொல்றீங்களோ, இவங்க தாங்க உங்க தொகுதியை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்களா, அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு வாரம் நீங்க தள்ளி போகணுன்ற அளவுக்கு இருந்தாதான் தப்பு. நான் என்ன கேட்கிறேன், அசம்பாவிங்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்க கூடாது. எப்போதுமே கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ப்ரோஆக்டிவா தான் திங்க் பண்ணணும். இப்போ ஒரு அரசு கவிழ்கிறது என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்கு கொண்டு வர வேண்டிய அடிப்படை தேவை என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொன்னது, இந்த 6000 கோடி வந்து ஒரு பெரிய செலவு. இந்தியாவோட பட்ஜெட் எவ்வளவு? ஒரு பெரிய செலவு இல்ல. இந்தியாவோட பட்ஜெட் இல்ல சார், நான் அடுத்த கேள்விக்கு வரும்போது நீங்க அது கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல சார், இந்தியாவோட பட்ஜெட் இன்னைக்கு சைஸ் சொல்றேன். ரொம்ப 6000 கோடிங்கிறது ரொம்ப சின்னது. பட்ஜெட் சைஸ் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அது என்ன சின்னது? 6000 கோடிங்கிறது ட்ரிவியலைஸ்ட் அமௌண்ட், சின்ன அமௌண்ட். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனால் கட்சி செலவு பண்றது 60000 கோடிங்கிறது பானிக்கா இல்லையா? உதாரணத்துக்கு ஈரோடு கிழக்குல செலவு பண்ணணும், இப்போ உட்கார்ந்து செலவு பண்ணணும், திரும்ப 2026ல செலவு பண்ணணும்ங்கிறது தவறான ஒரு விஷயம் தானே. அதை தடுப்பதற்காவது இதை பண்ணலாம்ங்கிறது தவறா இருக்கிறத சரி செய்யணுமே தவிர அதையே முன்னுதாரணமா இப்படிதான் இருக்குன்னு செய்ய முடியலையே. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சட்டசபையில 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு பிரச்சனை எழுப்புறாரு, இபிஎஸ் எழுப்புறாரு, இந்த இடத்துல நான் வந்து பக்கத்துல இவங்க உட்கார கூடாது, ஏன்னா இவர் கட்சி விட்டு போயிட்டாருங்கிறாங்க. அதை முடிவு எடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் ஐயா பிஜேபி பக்கம் போகணும், இபிஎஸ் ஐயா பிஜேபில இருந்து வெளில வரணும். அப்பதான் முடிவே இதெல்லாம் இல்லாம ஆயிடுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். நீங்க எல்லா நடப்பு பிரச்சனைகளையும் பேசணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா சப்ஜெக்ட்ல நான் சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து நேரடியா ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதே மாதிரி குடும்பத்தை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற சனாதனிகள், ஆனால் அப்படி சூழ்நிலை இல்லாத நாஸ்திகர்கள், பிற மதத்தவர்கள். இப்ப நான் ஒரு பேனிக் உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு பேனிக்கா நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஐயா, இந்த இடத்துல வந்து சொல்லுங்க பாருங்க, ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டுக்கும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது. எப்படி நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவீங்க? டெய்லி வந்து 60 பேர் சுற்றுவீங்களா? கிடையாது. இங்க பிறப்பு குறைகிறது. அதே மாதிரியே சனாதனிகள் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் செய்யறாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு பயம் இருக்கு ஐயா, பெரும்பான்மை சிறுபான்மை ஆயிடும்ன்ற பயம் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன தீர்வு கொடுப்பீங்க? எனக்கு இது எனக்கு புரியல. நீங்க புரியலன்னா நான் இன்னொரு முறை சொல்றேன். இல்ல இதுகாரம் பேசிருக்கீங்க. நான் மற்றவங்களுடைய ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். இதுகாரம் இந்தியால 24 கோடிக்கு 80 பேரும் 13 கோடிக்கு 48 பேரும் இருந்தது தவறு. அவங்க தான் சரியாக போதே வழி, இங்க யாரையும் குறைக்க போவதில்லை. சரி, ரைட், பேசலாம். நாடு பூரா 24 மாநிலங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவர் பேசுறாரு சூர்யா. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கொண்டு வந்தது தீர்மானத்தில் வந்து ஒரு வார்த்தை ரொம்ப கவனமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெஜாரிட்டி இருப்பவர்கள் நினைப்பதை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னுட்டு. அது பாஜகவை நோக்கி இது மட்டும் கிடையாது. மெஜாரிட்டியோடு